அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். கைனடிக்கில் கருதுங்க ஒரு ஏன்ற தாக்கி பியா மாறுது. பலபடி தாக்கம். படி 1, படி 2. படி 1க்கான ஏவச்சக்தி A1, EA2. தாக்க முதலாம் படிக்கான தாக்க வீதம் R1, R2ன்னு வைங்க. R1 விட R2 பெரிது எனின் இந்த வெப்ப உள்ளுற தாக்கப்பாத வரைபடம் அல்லது அழுத்த சக்தி தாக்கப்பாத வரைபடத்தில் நீங்கள் வரைஞ்சால் வெப்ப உள்ளுரைக்கும் ஜிப்சின் சக்திக்கும் ஒரே மாதிரி தான் வரும். விளைவு தாக்கி A, விளைவு B. இந்த இடைநிலை என்ன? C. இடையில் தோன்றி இடையில் மறைஞ்சா C. ஆகவே இடைநிலை C. இது படி 1, படி 2. தாக்க வீதம் R2 கூடன்றதால, ரெண்டாவது படி கூடது என்பதால உங்களுக்கு தெரியும், ஒரு தாக்கம் பல படிகளில் நடந்தால் ஏவச்சக்தி குறைஞ்சா அந்த படிகள தாக்க வீதம் கூடும், அல்லது தாக்க வீதம் கூடினால் ஏவச்சக்தி குறையும். இந்த தாக்க வீதத்தை விட இது கூடன்றதால இந்த ஏவச்சக்தியை விட இந்த ஏவச்சக்தி கூடவாக இருக்கும். அவை முட்டாக்கத்துக்கான ஏவச்சக்தி தாக்கி இது EA1, இது EA2 ஆக காணப்படும். அப்ப EA1 ஏவச்சக்தி கூட 2 விட, ஆகவேதான் தாக்க வீதம் முதலாவது படியில தாக்க வீதம் குறைவு. இதுல வேறு சில விடயங்களையும் நாம குறிப்போம். இதுதான் வெப்ப உள்ளுற மாற்றம் டெல்டா H. நீங்க வெப்ப உள்ளுற நீங்க என்தல்பி அல்லது அழுத்த சக்திக்கு வரைஞ்சிங்கன்னா இது டெல்டா H இருக்கும். ஜிப்சின் சக்திக்கு வரைஞ்சிங்கன்னா இது டெல்டா G இருக்கும். அடுத்தது இதுதான் முதலாவது ஏவப்பட்ட சிக்கல். இது இரண்டாவது ஏவப்பட்ட சிக்கல். இது ஏவப்பட்ட சிக்கல் 1, இது ஏவப்பட்ட சிக்கல் 2 அல்லது மாறுநிலை புள்ளி. இது இரண்டாவதாக காணப்படும். ஒரு தாக்கிக்கும் அதன் ஏவப்பட்ட சிக்கலுக்கும் இடையில் இருக்கிற சக்தி வித்தியாசம் தான் ஏவச்சக்தி. இதன் முதலாவது ஏவச்சக்தி. இரண்டாவது படியில தாக்கி C விளைவு, இது ஏவப்பட்ட சிக்கல், அதுக்கு இடையிலான சக்தி வித்தியாசம் தான் A2. பித்தாக்கத்துக்கான ஏவச்சக்தி எடுத்தீங்கன்னால் பித்தாக்கத்துக்கான இந்த தாக்கத்தின் பித்தாக்கத்துக்கான ஏவச்சக்தி வரப்போகுது. முதலாவது தாக்கத்தின் பித்தாக்கத்துக்கான ஏவச்சக்தி இது EA1'. இரண்டாவது தாக்கத்துக்கான பித்தாக்கத்துக்கான ஏவச்சக்தி EA2'. இப்போ உங்களுக்கு விளங்கும் இன்னொரு கேள்வி வரும், இந்த சக்தி என்ன? இந்த சக்தி என்ன? இரண்டாவது ஏவப்பட்ட சிக்கலுக்கும் தாக்கிக்கும் இடையிலான இது என்ன? இதை சில மாணவர்கள் ஏவச்சக்தின்னு கருதுற இரண்டாம் படிக்கான இல்ல. இந்த தாக்கிய இந்த ஏவப்பட்ட சிக்கலாக மாற்றுவதற்கு தேவையான வழங்க வேண்டிய சக்தி, இரண்டாம் படியை நடத்துவதற்கு வழங்க வேண்டிய இழிவு சக்தி, அதுதான் இது. இது ஏவச்சக்தி அல்ல, இரண்டாம் படிக்கான ஏவச்சக்தி அல்ல. இது இந்த சக்தியும் வரப்போகுது. இரண்டாம் படிக்கான ஏவச்சக்தி சக டெல்டா H பெருமானமாக வரப்போகுது. இந்த பெருமானமாக, சாரி டெல்டா H அல்ல, சாரி இந்த படி டெல்டா EA1 பெருமானம் சக இந்த பெருமானமாக வரப்போகுது. இந்த பெருமானமாக வரப்போகுது. ரைட். அப்ப இது உங்களுக்கு கட்டாயம் தெரிய வேண்டும். அடுத்தது இப்படி வந்தால் தாக்கத்தை நடத்த வேண்டிய உச்ச சக்தி எதுன்னு கேட்டால் அது EA1 ஆக இருக்கும், EA1 ஆக இருக்கும். இதே தாக்கி இப்படி வந்திருந்தால் தாக்கத்தை நடத்த வேண்டிய வழங்க வேண்டிய உயர்வு சக்தி எதுன்னு கேட்டால் இந்த சக்தியாக இருந்திருக்கும். ஸோ இதுல இருக்கிற ஒவ்வொரு காம்பனண்டையும் உங்களுக்கு தெரிய வேண்டி வரும். உங்களுக்கு ஒவ்வொரு கம்பனண்டும் ஒவ்வொரு பகுதியும் உங்களுக்கு தெரிய வேண்டும்.